ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கே.சி. வீரமணி கொடுத்த வேட்புமனுவில் முறைகேடான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டதாக புகார் அளிக்க வந்த நபர்கள் மீது தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக கடந்த 2021ஆம் ஆண்டு முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி வேட்புமனுவில் முறைகேடான சொத்து மதிப்பை காட்டி பிரமாண பத்திரம் தயாரித்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ராமமூர்த்தி என்பவர் தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டு இருந்தார். இது சம்பந்தமாக தேர்தல் ஆணையம் வழக்கை நீதிமன்றத்திற்கு மாற்றி விசாரிக்க உத்தரவிட்ட நிலையில் வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வருகிறது. இந்நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜோலார்பேட்டை சட்டமன்ற வேட்பாளராக அதிமுக சார்பில் மீண்டும் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி நேற்று தாக்கல் செய்த வேட்புமனுவில் முறைகேடான சொத்து மதிப்பை காட்டி பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்துள்ளதாக கூறப்படுகின்றது. இதுகுறித்து புகார் தெரிவிக்க ராமமூர்த்தி மற்றும் ஜெயபிரகாஷ் இருவரும் நாட்றாம்பள்ளி தாலுகா அலுவலகத்தில் தேர்தல் அலுவலரை சந்திக்க காத்திருந்த நிலையில் கே.சி. வீரமணியின் ஆதரவாளர்கள் காவல்துறையினர் முன்னிலையில் இருவரையும் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது.